கன்னியாகுமரியில் பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்கள் தடுக்கலையே, என் மணலை நீங்கள் மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு முடியலே. மலையிலிருந்தானே அருவி, அருவியிலிருந்தானே ஆறு, ஆறிலிருந்தானே நீர், நீர்லேருந்தானே சோறு, சோறுலேருந்தானே வயிறு, வயிறுந்தானே உயிர், உயிர், உயிர்லேருந்தானே வாழ்க்கை. அப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே வழக்கு. ஆனால் அங்கே குண்டாஸ் போடுறதை நான் தடுத்துட்டேன் பேசி. அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வர வச்சு இங்கே இருந்த வருங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சார் 6 மாசத்துக்கு மேலே. திருப்பி இப்போ பேசுனது விக்கிரவாண்டியில் இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்கிறாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணும்னு எங்கள் அண்ணன் மேலே தான் போடணும், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினார். நீங்கள் என் மேலே தான் போட்டுருக்கணும். நானே கேட்கணும் டூயிட்டு என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்லுங்க. நீங்கள் அவரை வந்து இங்கே வாழ்னதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போகிறார் கோயில் திருவிழாவுக்கு. அவர் தென்காசியில் குளிக்க போனவர் போய் கைது பண்ணி குடிச்சிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில் தான் ஏற்றிருக்கீங்க. என் சொந்த வண்டியில் வர அனுமதிக்கிறீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியோடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றினீங்க? ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் டிக்க வச்சிங்க? இதே தான் ஒரே ஃபார்மெல்லாம், ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி இந்த லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வீட்டில் ஏற்றிட்டு எடுத்தவொடனே செல்போன் இருக்கு? உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் இருக்கு. நான் பல முறை 5 முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவொடனே செல்போனு கழுத்தில் போட்டுருக்கு, சங்கிலி போட்டுக்காரா, இடுப்பில் அருணாக்கடி கட்டிக்காரா, அதுக்கிட்ட எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை. போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்களா? கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்க இல்லை, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது? எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதங்கள் இத்தனை ஊடகவியாளர்கள் என்ன ஒருத்தன் இல்லை, நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை. ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தா இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இது எத்தனை இருக்கு பாருங்க. திருமந்திரம் இங்க இருக்கு. எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க, சங்கர காசியில் அங்கன்னு சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் இருக்காரு. திருமூலர் கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்களேன். அவ்வளவுதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க மச்சிருவோம். இல்லைன்னா நாங்க வந்து மாற்றி தரோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கலாம்? திருமந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்றேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேர்த்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் சேட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தெரிவித்தவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவுகளுக்கு போடுற பால்ரஸ் குண்டை உருக்கி அதில் தரமான பால்ரஸை தான் குண்டா செய்யணும் தோட்டாவை. அந்த தோட்டாவை செய்யறது 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனான். பால்ரஸ் குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகைய யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம். தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம்.
தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம், எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? வேறு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர் தான், குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல்லாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துக்கிட்டு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யலாம். நீங்க 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறது நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆரம்பிச்சாங்க, அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால் தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது, விக்கிரவாண்டி தேர்தலில் 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லு. புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறான். சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்ச அரசு. என்னமா ஒண்ணு நாங்க அப்படியே அப்படி செய்யுங்க. புதுசா என்ன ஜெயிலுக்கு போறோம்னா, சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு நீ அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பிட்டு மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்யணும். வேற என்ன? இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க. எங்க கேட்டா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் பேசுறது. மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடுங்க, மாடு மாடுங்க. இது ஒரு அரசு, இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல். கேவலம். கடைசி 31 நாள்ல 133 கொலைகள் நடந்ததா சொல்றீங்க. அது 2022க்கான புள்ளி விவரம் அப்படின்ற தகவல் இருக்கு. இப்ப நடக்கிற கொலைகள் வந்து 60ல இருக்கிறதா தமிழ்நாடு அரசு தகவல் சொல்லுது. 60 பேர் உயிர் இல்லையா? இதா அப்போ 60 பேர் நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரம் சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133 நீங்க 60. 60 உயிரா இல்ல வேற எதுமா? இருமடங்கா சொல்லும்போது ஒரு பதற்றத்தை உருவாக்கி வச்சுட்டீங்க. 60 பேர் சாகும்போது 1,500 சொல்லிருக்காங்க. 60 பேர் சாகுற வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? பல்லாம் விளையாடுறீங்களா? இல்ல கபடி விளையாடுறீங்களா? இல்ல கைப்பந்து விளையாடுறீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. 60 பேர் தாங்க செத்துருக்காங்க. அப்படியே அதுல ஒருத்தன் உங்க வீட்டுல இருந்து செத்தா வைக்கவா? எப்படி தம்பி? ஆம்ஸ்டாங் 3 முறை எச்சரிச்சோம் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க. என்னை கூடவே என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க, வெளிநாடு இருக்கிற உறவினர்கள் சொல்றாங்க, பாதுகாப்பாருங்க, உடல்நலத்தை கவனிங்க, கொஞ்சம் பாதுகாப்பாருங்க, அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. இது எச்சரிக்கை. காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எச்சரிக்கையா இருங்கன்னா இது சொல்லக்கூடாது. நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் காவல்துறைன்னு பேரு. காவல் காக்கிறவரை நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் போலீஸ். அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க, நீங்க பேசுறதுக்கு மத சண்டையும் சாதி சண்டையும் நீங்க ஏற்படுத்துறதா பேசிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் எங்க அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை போல பாக்குறேன். வேற ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் பதில் என் தங்கச்சி என் தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்றேன். அவர் சொல்ல இல்லை, அப்ப அது எனக்கு இல்லை, வேற யாரும்.
இந்த திராவிட அரசியலை என் தம்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்க அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கணும். இதுக்கு பதில் யாரு சொல்லணும்? கேள்வி யாருக்கு? எங்க ஐயா ஸ்டாலின். என் ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லலாம். ஆனா ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்க தானே பதில் எழுதணும். வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆயிடும். ஆனா ஆற்காடு வீராசாமி ஏதாவது சொல்வாரு. எங்க அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக ஏதாவது கேள்வி கேட்டா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் இல்லாம காங்கிரஸ் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுறது உங்க அப்பாவை பத்தி. ஒண்ணு உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவாசிமா நீங்க இருக்குது, இல்ல உங்க மகன் அவரு பேரன் பேசணும். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்களுக்கு கருணாநிதி மகளா இல்ல மருமகளா எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்க எதுக்கு குறுக்க பாய்வீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தி நடிச்ச வேலையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஓரமா போய் நின்று விளையாட்டு வைப்பாங்க. அதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்?